ஹாய் வியூவர்ஸ். ஏஜிங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். ஐயோ திடீர்னு வயசாயிட்டே ஆகுதே அப்படின்னு ஒரு நாள் நம்ம வந்துட்டு நம்மளே யோசிச்சுட்ருப்போம். ஓ நம்மளுக்கும் வயசாயிடுச்சோ இப்படிலாம் ஒரு சில பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கு முதல் காரணம் தலைமுடி தாங்க. முதல்ல நம்மளுக்கு வயசாகிறத காமிக்கக்கூடியது நம்மளோட தலைமுடி தான். ஏன்னா லைட்டாக வெள்ளை முடி எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அப்போவே நம்மளுக்கு ஒரு பாட்டி தாத்தா வயசு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா வயசாகிறதோட அறிகுறி வந்து தலைமுடி வெள்ளையாகிறது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது விட்டமின் டெஃபிஷியன்சினால தான் எவ்வளோ சீக்கிரமாக வருதோ அவ்வளோ சீக்கிரமாக வருது. ஏன் ஒரு சில குழந்தைங்களுக்கே கூட வந்துட்டு இன்றைக்கெல்லாம் வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணம் விட்டமின் டெஃபிஷியன்சி. முதல்ல இதுக்கு வீட்டில் இருந்து என்னென்ன பண்ணலான்ற ரெமெடிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன உணவு சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப அவசியம். என்னென்ன மாதிரியான சாப்பாட்டுகளை எடுத்துக்கிங்க, நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடை கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஹேர் லாங் டைமுக்கு வந்து ஒயிட் ஹேர் இல்லாமல் இருக்கிறதுல முடிவு பண்ணப்படுது. ஸோ இன்றைக்கி சில பாட்டி தாத்தாங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து கருமையான முடிகளை வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ரெமெடிஸ் தான். சரி, என்னதான் ஆகாரம் சாப்பிட்டாலும் வருதே, என்ன மேல் வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரது மூலமாக தலைமுடி கருகருன்னு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் அன்றாடமாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சுருங்க. அந்த எண்ணெயை டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ எப்போ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்களோ அப்போ இதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அடுத்தது வெந்நீரும் கருவேப்பிலையும். இது என்னப்பா அரைச்சி தலையில் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெந்நீரை நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்துட்டு சுத்தமான வேப்பிலை, நல்லா கழுவி சுத்தப்படுத்தின வேப்பிலையை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியை வந்து ஆஃப் பண்ணி வடிகட்டி இதை குடிச்சிடுங்க. டெய்லி காலையிலையோ இல்லை சாயந்தரத்துலையோ இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி கூட வெது வெதுப்பான இந்த கருவேப்பிலை தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கருவேப்பிலையை என்னெல்லாம் நீங்கள் சோர்சஸில் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ஒரு டிகாஷன் டைப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இந்த ரெமெடிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் ஹேர்லேருந்து ரெமெடி கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் நீங்கள் ஒயிட் ஹேரை சந்திக்கவே இல்லைனா இன்றைக்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒயிட் ஹேர் பிரச்சனை உங்களுக்கு வராமே கூட இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத எங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான ரெமெடிஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.